வயதான ஒரு தகப்பனாரும் அவருடைய மகனும் நீண்ட தூரம் கால்நடையாக பயணம் செய்தார்கள். மத்தியான வெயிலின் அகோரத்தால் களைப்படைந்த தகப்பன் நாம் சற்று இளைப்பாறினால் நல்லது என்று புழுதி படிந்த தரையிலே உட்கார்ந்தார். அப்பொழுது மகன், இங்கு மட்டும் ஒரு நல்ல மர நிழல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றான். அதற்கு தகப்பன், ஆம், அப்படி இருந்திருந்தால் உண்மையாகவே அது பரலோகம் போல இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே தன்னிடத்தில் இருந்த சில விதைகளை எடுத்து நட்டு வைக்க எழுந்தார். மகன் அவரை பார்த்து, அதிக வெயிலாக இருக்கிறது, நீங்களும் களைத்து போயிருக்கிறீர்கள், மேலும் இந்த மரம் உடனே வளர்ந்து நமக்கு நிழல் தரப் போவதும் இல்லை, வேண்டாம் அப்பா என்று தடுக்க முயன்றான். இல்லை மகனே, இன்று நான் ஒரு விதையை ஊன்றினால் அது சில காலங்களிலே நிச்சயமாக ஒரு நிழல் தரும் மரமாக மாறும். அந்த காலத்திலே நம்மைப் போல வழி நடப்பவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். மேலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும், அதுதான் சந்தோஷத்தின் ரகசியம் என்றும் கூறினார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசுவும் கூறியிருக்கிறார். மட்டுமல்ல, உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்குப் பின் அதன் பலனை அடைவாய் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் ஏதாவது ஒரு காரியம் நம் காலத்திற்கு பின்வரும் சந்ததிக்கு பயனளிக்கும்படி செய்ய நாம் திட்டமிடுவோமா?